ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஷ்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பு, கரம் மசாலா, பெப்பர், லவங்கப்பட்டை பவுடர், அப்புறம் கறி மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், வரமிளகா, அப்புறம் சிக்கன் 1/2 கேஜி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகா எடுத்திருக்கோம். சீடு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வரமிளகாவும் இந்த சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஆயிலில் ரோஸ்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு வரும். ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம இதோட சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். ஸோ இது இதோட காரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கனுக்கே இதுக்கே டேஸ்ட் தரும். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு இதையும் கொஞ்சம் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். டைஜஸ்ட்டுக்கும் நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாம் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா 1 by 1 மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது 1 by 1 மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிரேவிக்கு மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்னென்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்வாங்க. ஸோ நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த நம்ம போட்ட மசாலாஸோட இது எல்லாமே கொதிக்கிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா பெரட்டிட்டு இதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது பாயில் ஆகும். நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நல்லா திருப்பி விடுங்க. ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ 1/2 கேஜிக்கு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுக்கிட்டதுனால நான் உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் அளவு தான் சொல்கிறேன். இதே நான் ஸ்பாட்லேயே இஞ்சி பூண்டு உரிச்சி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான ரேஷியோ உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மசாலாஸோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே தண்ணி நல்லா விடும். ஸோ நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும். கொஞ்சம் சிக்கன் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நான்.
ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லாம் சிந்திருச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிரேவி இல்லை, அதோட ஆயிலு. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம இப்போ இதில் என்ன ஆட் பண்ணுவோம்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இது பார்த்தீங்கன்னா சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா வந்து திருப்பி திருப்பி பெப்பர் போட்டதுனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.